ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏ தமிழ் குரல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நண்பர் ஒருத்தர் வந்து நேற்று வீடியோவில் வந்து சிடிஎஸ்எல் ஸ்டாக்கை பற்றி சொல்லுங்கள், நான் 1400 வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னார். இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது ஸ்டாக்ஸை வந்து அனலைஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ அவர் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1400 வாங்கியிருக்காரு. தலைவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 ரூபா ப்ராஃபிட்டில் தான் இருக்கார். இருந்தாலும் ஏன் அவருக்கு இந்த பதட்டம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் இந்த ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரெண்டுத்தையுமே நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு நெட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஆனால் இப்போதைக்கு லோடிங் ஆகிட்டே இருக்குது. இது ஓப்பன் ஆகணும்னா வெளியே போனாலும் மாடிக்கு போகணும், இல்லைனா ஒரு வருஷம் இப்படியே இருக்கும். லக்கிலி உங்களுக்கு இப்போ திடீர்னு ஆச்சரியமூட்டும் வகையில் சார்ட் லோட் ஆகிட்டுருக்கு. ஃபுல்லாக லோடாக வரைக்கும் நான் வச்சுருந்தேன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் வந்து நான் பாஸ். ஓகே, லக்கிலி உங்களுக்கு லோட் ஆகிடுச்சு. நான் லொக்கேஷனே மாற்றிட்டேன் ஆக்சுவலாக, இல்லைனா இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றிட்டே இருக்கும். ஓகே, இப்போ டெக்னிக்கலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சிடிஎஸ்எல் ஸ்டாக், இவர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்ட கொஷின் வந்து 1400 வாங்கியிருக்கேன் அப்படின்றது. 1400 இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1581 ரூபா. நல்ல ஒரு சேஃபான இடத்துல தானே இருக்கார். ஏன் பயப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 இப்போ 1581 கிட்ட வந்திருக்கு. அப்போ பதட்டம் இருக்க தானே செய்யும். ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 கிட்ட காலி. அப்போ இன்னும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 100 தான். 400 300 லாஸ் ஆகிடுச்சுல்ல, இந்த 100 போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பதட்டத்தில் அவர் கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டேஸில் இன்னொரு கூத்து நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாங்கின ரேட்லேருந்து ஒரு 60 ரூபா தான் ப்ராஃபிட்டில் இருந்திருக்கு. இப்போ தான் தலைவன் கொஞ்சம் மேலே ஏறி வந்திருக்கான், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதில் என்ன தான் இண்டிகேட்டர் காட்டுது அப்படின்றதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கை பற்றி என்னன்றதை சொல்லிடுறேன். ஸோ தட் அவரால் வந்து ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியும். இதை லாங் டேர்ம் வச்சுக்கலாமா, இல்லை ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்தோடனே கொடுத்து கை மாற்றி விட்டு போயிடலாமா அப்படின்றதுலாம். ஸோ இதுக்கோசமே நான் வந்து ஒரு ரொம்ப நேரம் அனலைஸ் பண்ணி இந்த ஸ்டாக்குக்கான டீட்டெயில்ஸ் பற்றிலாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நோட்டாக. அதுக்கு முன்னாடி நோட்டில் போயிட்டு நான் வந்து ஏன் இந்த ஸ்டாக் விழுந்தது அப்படின்னு சொல்ல ரீசன்ஸ்லாம் நான் எடுத்து வரேன். ஸோ இந்த ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிமேட் அக்கௌண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி அக்கௌண்ட்லாம் வந்து இவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க, இந்த கம்பெனி தான் ஹேண்டில் பண்ணுது. மொத்தம் 2 பேர் தான் இந்த மாதிரி பண்ண முடியும். ஒன்று NDSL அப்படின்ற ஒரு கம்பெனி, இன்னொன்று CDSLன்ற கம்பெனி. இந்த CDSL கம்பெனியை தான் தலைமை வாங்கியிருக்கான். பதட்டத்தில் நமக்கு கமெண்டில் மெசேஜும் போட்டிருக்காரு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரோக்கரேஜ் அமௌண்ட், லைக் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினா ஒரு கமிஷன் வருது இல்லையா, அதுலேருந்து ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு போகும். நீங்கள் IPO ஸ்டாக்ஸில் போய் நீங்கள் ஒரு அமௌண்ட் வாங்கினா அதுலேருந்து அவங்க போவோம். இப்போ டாடா மோட்டார்ஸு, ITCன்னு கம்பெனி இருக்காங்களா, அந்த கம்பெனியை நமக்கு காட்டுறாங்கல்ல. ஸோ அந்த லிஸ்ட்டாக இருக்குல்ல, ஷேர் மார்க்கெட்டில் இந்த பெரிய பெரிய கம்பெனிலாம் லிஸ்ட்டாக இருக்கு இல்லையா, அந்த கம்பெனி அதில் இருக்கணும்னா ஒரு சம் அமௌண்ட்டு கட்டணும். ஸோ அவங்களுடைய டேட்டாஸ்லாம் நம்ம எடுத்து பார்க்குறோம்ல. ஸோ சார்ட் யூஸ் பண்ணுறோம், அவங்க டெக்னிக்கல் அனலிஸ்ட்லாம் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதுமாரி டேட்டாஸ்லாம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு சார்ஜஸ் கொடுக்கணும் அந்த கம்பெனிக்காரங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பேமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி நிறைய சார்ஜஸ் வழியாக அவங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. இது மூலயமா வர ப்ராஃபிட்டை வச்சு தான் இவங்க குழப்பு ஓடிட்டுருக்கு, ஓகேங்களா? ஸோ இதில் 2 பேர், ஒருத்தர் வந்து NDSL அப்படின்றவர், இன்னொரு CDSL அப்படின்றவர். ஸோ எப்படி ஜியோ ஏர்டெல் மாதிரி, ஓகேங்களா? ஸோ ஜியோ ஏர்டெல்னாலே உங்களுக்கு தெரியும், இது கிட்டத்தட்ட ஒரு மோனோபோலி ஸ்டாக்ஸ், ஓகேங்களா? இந்த பிஸ்னஸை இவங்களை தவிர வேறு யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு பப்ளிக் செக்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேரெக்டாக வந்து கவர்மெண்ட் அண்டர் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமான்னு சொல்லலாம், ஆமாம் இல்லைன்னு சொல்லலாம். இதில் வந்து ஒரு சில கம்பெனிஸ் வந்து NDCLல வந்து டைப் ஆகி கொஞ்சம் அவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு CDCL பார்த்திங்கன்னா ஃபுல் பாம்பே எக்ஸ்சேஞ்சு அண்டர் வர்றது. ஸோ எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு பப்ளிக் செக்டார் தான். பட்டு இது வந்து ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனின்னு வச்சுங்களேன், ப்ரைவேட் லிமிட்டட்னு வச்சுங்களேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. இந்த ஸ்டாக்கு எப்படி வருமானம் பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து மெயினான விஷயம் நீங்கள் என்ன தெரிஞ்சுன்னு நினச்சிங்கன்னா, இவங்க அதாவது CDSL அப்படின்றவங்க வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், நம்மள மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா, அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் இவங்களுக்கு ரொம்ப அதிகம். NDCLக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டா, பெரிய பெரிய கம்பெனிஸு, அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் மட்டும் தான் அவங்க கிளைண்ட்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. பட் இதில் வந்து ப்ரோக்கரேஜ் அமௌண்ட்லேயோ இல்லை வந்து சார்ஜஸ்லேயோ கவர்மெண்ட் கை வச்சுதுன்னா கண்டிப்பாக இவங்களோட ரெவன்யூ பாதிக்கும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உண்மை.
ஒரு 2-3 மந்த்ஸ் 6 மந்த்துக்கு முன்னாடி ஏதோ ப்ரோக்கரேஜ் அமௌண்ட்டில் சில இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதனால் வந்து இவங்களுக்கு ரெவன்யூ குறைஞ்சிது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் வந்து $1800 இப்போ இந்த $1500 கரெக்ஷன் வந்ததுக்கான காரணமாக கூட இருக்கலாம். ஓகே, நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக வந்து போத்தால இப்போதைக்கு வந்து என்ன ரீசன்ஸ் மட்டும் பார்த்துப்போம். ஸோ ரெகுலேட்டரி சார்ஜஸ் வந்து கவர்மெண்ட் குறைச்சாலோ இல்லை வந்து ஒரு ஆனுவல் ஃபீஸோ இந்த மெயின்டெனன்ஸ் ஃபீஸு இப்படின்னு சொல்லி நிறைய சார்ஜஸ் குறைக்கும்போது இவங்களுடைய வருமானம் குறையும் அப்படின்றது புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? அடுத்தது எக்ஸாம்பிள் 2022 ஒரு சார்ஜஸ்லாம் கட் பண்ணாங்க. ஸோ அதனால் கூட இருக்கலாம். இப்போ அப்படியே இந்த பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக நம்ம போயிட்டு இது என்ன ப்ரைஸில் எப்போ விற்றுருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஜூன் 25க்கு அப்புறம் ஆமாம் ஜூலைக்கு அப்புறம் இது விழ ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மோஸ்ட்லி நிறைய ஸ்டாக்ஸ் கரெக்ஷன் ஆச்சு பிகாஸ் ஆஃப் நிஃப்டியும் விழ ஆரம்பிச்சதுனால. ஸோ அதுலேருந்து ரெவன்யூ ஏன் இவங்களுக்கு குறைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி இறங்குச்சுன்னா விச் மீன்ஸ் நிஃப்டி வந்து இப்போ எல்லோரும் ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சுருக்காங்க. நிஃப்டி இறங்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஒன்று ஆவரேஜ் பண்ணணும்னு பார்ப்பாங்க, இல்லை ஸ்டாக்கை விற்காமல் அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எந்த டிரான்சாக்ஷனும் இருக்காது, வால்யூம்ஸ் பெருசாக நடக்காது. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு சார்ஜஸ் ரொம்ப கம்மியாக வரும். அதனால் பீரிஷாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நல்ல மார்க்கெட் அப்பில் போயிட்டே இருக்குன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில நியூஸஸ் இருக்குது. ஸோ அதனால் அதையுமே நான் வந்து என் நோட்டில் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் ஐபிஓஸ் வந்து நிறையா வரணும், நிறையா புது ETF மியூச்சுவல் ஃபண்ட்ஸு நிறையா வர நிறைய பேர் அதை வாங்க இவங்களுக்கு நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும். அதாவது மக்கள் நிறையா வாங்க தான் டிரான்சாக்ஷன் நடக்கும். டிரான்சாக்ஷன் நடந்தால் தான் அதுலேருந்து ஒரு சின்ன கமிஷன் இவங்களுக்கு இருக்கும். அதுலேருந்து தான் இவங்க லாபம் பார்க்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சிடிஎஸ்எல்லுடைய மெயின் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒன்லி ரீட்டைலில் மட்டும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து 10 கோடிக்கு மேலே வந்து இவங்க வந்து ரீட்டைல் கஸ்டமர்ஸ் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. பட் என்டிசிஎல் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டு, கார்ப்பரேட் இன்ஸ்டியூஷன் இந்த மாதிரி பெரிய லெவலில் பண்ணுறவங்க இருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, மார்க்கெட் வந்து என்டிசிஎல்லில் வந்து நிறையா ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டர்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. அதனால் இதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா ரீட்டைல் பிளேயர்ஸு அவங்ககிட்ட காசு கிடைக்கும்போது மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 10ல் 100 பேர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு சும்மாவே வச்சுருப்பாங்க. ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு என்னது, ஒரு ப்ராமிசிங்கான கஸ்டமர் பேஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடுது. பட் இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் இப்போ கம்பெனி கார்ப்பரேட்ஸ்னால் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து டெஃபினட்டாக வந்து ஏதாவது ஒரு விதத்தில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆவரேஜிங் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட ஃபண்டு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்றதும், ஓப்பன் பண்ணுற எல்லாருமே டெஃபினட்டாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் ப்ராமிசிங்காக நினைக்கிறாங்க. அதனால் இன்வெஸ்டர்ஸ் இதில் கீப் ஆன் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் தாண்டி குவார்டர்லி ரிசல்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக வந்திருக்கு, எக்ஸ்பெக்டேஷன் லெவலோட கம்மியாக வந்திருக்கு. அது கம்மி கிடையாது, எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சை விட கம்மியாக வந்திருக்கு அப்படின்றதுனாலையும், இந்த குவார்ட்டரில் நிறைய ஐபிஓ வந்து லிஸ்டாக இல்லை கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றதுனாலையும் கவர்மெண்ட் பாலிசி சேஞ்சஸ் இருக்குது. ஒரு 2-3 மந்த்ஸுக்கு பட்ஜெட்டில் கூட வந்து இதுக்கு நிறையா ரிலாக்ஸேஷன், இவங்களோட ப்ராஃபிட் நிறையா கட் பண்ணுற மாதிரி நிறையா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் கூட கொஞ்சம் மார்க்கெட்லேருந்து இது இந்த எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்களை இது வந்து பூர்த்தி செய்ய முடியல. அதனால் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிருக்கணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இன் ஷார்ட், இந்த கம்பெனிக்கு பார்க்கும்போது எந்த கடனும் இல்லை. இது வந்து ஒரு மோனோபோலி கம்பெனி, தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்கேஸ் சிடிசிஎல்ல இன்வெஸ்ட் பண்ணுற நிறைய பேர் என்டிசிஎல்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஜியோ, ஏர்டெல் 2 சிம்மே வச்சுருந்தா நம்ம கவரேஜ் எப்படி பிளாக் பண்ணுவோமோ அந்த மாதிரி நீங்கள் இவங்க 2 பேரையும் நீங்கள் பண்ணும்போது இது ஒரு டிப்பிக்கலான ஒரு இந்த பிஸ்னஸ் வந்து வேறு எந்த கம்பெனிக்கும் இது வரைக்கும் பெருசாக வந்து ப்ரைவேட்டைசேஷன் பண்ணல. ஸோ அதனால் வந்து இவங்க 2 பேர் தான் இருக்கணும்போது மாற்றி இவங்களே இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ரேலி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும், நல்ல ஸ்கோப் ஃப்யூச்சரில் கிடைக்கும்ன்றதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபண்டமெண்டலாக இந்த ஸ்டாக்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் வரும். ஸோ டெக்னிக்கலில் பார்த்திங்கன்னா மூவிங் ஆவரேஜில் டே சார்ட்டில் உங்களுக்கு வந்து பீரிஷ் மோடு இருக்குது, அண்டு ஆர்எஸ்ஐயில் பீரிஷ் மோடு, அப்புறம் வந்து எம்சிடிஏல வந்து என்ன சூப்பர் ட்ரெண்டு, அப்புறம் வந்து எம்ஏசிடிலையும் வந்து பீரிஷாக தான் இருக்குது. ஸோ தட் இந்த ஸ்டாக் வந்து இன்னும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு, கரெக்ஷன் முடிஞ்சு மேலே ஏறுறதுக்கு. ஸோ பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் கிட்டத்தட்ட ஒரு $100 கிட்ட கரெக்ஷன் ஆயிருந்து, ஏற்கனவே கீழே விழுந்தது, ஒரு $100 கிட்ட ஏறி இருக்குது. இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகும் தெரியாது. ஸோ கூடுமான அளவுக்கு சீக்கிரமாக வந்து இந்த ரேஞ்சில் ஆவரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் அழகாக ஆவரேஜ் பண்ணிக்கலான்றது என்னோடய கருத்து.
இது வந்து எஜுகேஷ்னல் பர்பஸ்க்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இது இந்த ரேஞ்சில் வாங்குங்கன்னு சொல்லி நான் டெஃபினட்டாக சொல்ல. பிகாஸ் இங்கேருந்து மறுபடியும் கீழே விழுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்கள் வந்து எந்த கேண்டில் ஐக்கினாஷி வச்சு பார்த்தாலும் சரி, அப்புறம் வந்து ரென்கோ இந்த சார்ட் பேட்டர்ன்லேயும் பார்த்தீங்கன்னாலும் புல்லிஷாக தான் இருக்குது, பியரிஷாக தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேண்டில் 6 பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பெருசாக வந்து அப்பிஷ் பூம் மூமெண்ட்ஸ் இல்லை. நீங்கள் எந்த சார்ட்டில் பார்ஸில் பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது, லைன்ஸில் பார்த்தாலும் டவுன் ட்ரெண்ட் தெரியுது. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பியரிஷாக தான் தெரியுது. ஸோ இங்கேருந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், ஓகேங்களா? ஸ்விங் ட்ரேடிங்க்கு 1400க்கு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு மறுபடியும் பாட்டம் எங்கே கிடைக்குன்னு பார்த்து வாங்குறது ரொம்ப நல்லது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னா கவலை கிடையாது, கீழே இறங்கும்போதெல்லாம் ஆவரேஜ் பண்ணிகிட்டே இருங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஸ்டாக்கோடைய நம்மளுடைய டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ தட் இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கை அக்வர தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணணும் லாங் டேர்முக்கு, இல்லை ஸ்விங் ட்ரேட் பண்ணணும், இல்லை ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மகிட்ட தனியாக ஸ்பெஷலாக கிளாஸஸ் இருக்குது, அதை உங்களுக்கு சொல்லி தருவேன். எல்லா கிளாஸுமே ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு 1 ஹவரில் வித்தின் எல்லாமே உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லி கொடுத்துருவோம். நீங்கள் இண்டிவிஜுவலாகவே ஒரு 1 ஹவரில் ட்ரேடிங்கோ இல்லை வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை ஸ்விங் ட்ரேடிங்க்கோ உங்களால் இண்டிவிஜுவலாக யாரோடைய ஹெல்ப்பும் இல்லாமலே உங்களால் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு உங்களை ஆக்கிடுவோம். அது இல்லாமல் நிறையா ஹோம் ஒர்க்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லாம் இருக்கும், அது எல்லாமே உங்களை ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது CDSL ஸ்டாக் வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுருந்தேன்னா அவங்களுக்கு இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன். இவரே வந்து இன்னும் 2 ஸ்டாக்ஸ் சொல்லியிருந்தார், இந்த நம்பரே CDCL கேட்ட நம்பரே இன்னும் 2 ஸ்டாக்ஸ் சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டாக்ஸையும் அனலைஸ் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோவில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.